மேலை நாடுகளில் ஆண்களை விட பெண்கள் தான் இஸ்லாத்தை இருக்கிறது அதிகமாகிட்டு வருதுங்க. அது பாருங்கள், மை ட்ரெஸ் மை சாய்ஸ் until it's hijab. Don't be ashamed of wearing the hijab, sister. You look so modest and beautiful on it. Don't care about what people would say and think deeper about your akhirah. மறுமையினால் நினச்சி பாருங்கள், நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய அந்த ஹிஜாபை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஹிஜாப் தான் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்குது அப்படிங்கிற அந்த பதாகைகளை ஏந்திக்கிட்டு ஐரோப்பாவில் அந்த இஸ்லாமிய பெண்கள் பவனி வர்றதை பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நாட்டில் கூட அந்த அளவுலாம் ஒரு உணர்ச்சியோடு செய்ய மாட்டாங்க. அந்த பெண்களுக்கு அவ்வளோ இன்பம் கிடைச்சிருக்குது பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு தலைப்பில் அவங்க எழுதி மை ஸ்டைல், என்னை வந்து நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து பதாகைகளை இப்போ தூக்கிட்டு வீதிகளில் வலம் வர்றதை பார்க்குறோம். இந்த ட்ரெஸ்ஸு என்னுடைய சாய்ஸு, எனக்கு வந்து நீ வந்து அட்வைஸ் பண்ணாத, எனக்கு இது பாதுகாப்பாக அவனை உணர்கிறேன். உண்மையிலே பார்க்குறோம், அந்த பெண்கள் வந்து புர்ஹா போட்டு போனாவோ அல்லது புர்ஹா போடாமல் திறந்து போட்டுட்டு போனாக்க ரெண்டுலேயும் உள்ள கண்ணியத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, மாற்று மத சகோதரிகள் இருந்தாலும் சரி, அந்த கண்ணியமான உடையில் நம்ம இருக்கிறப்போ நமக்கு அவர்கள் மேலே ஒரு மரியாதை வருது, தாய்மை ஒரு குணம் வருது. அந்த பெண்ணை வந்து காமக்கண்ணோட பார்க்குற அந்த எண்ணங்களும் நமக்கு போயிடுது. ஆக மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டவன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களோட அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஆண்கள். அதை வந்து தடுக்குது இந்த ஹிஜாப். அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம்.